ரதியக்கா அடுப்படியில் இது என்னதுன்னு பாருங்கள், சிறுகீரைப்பா. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை மாதிரி க்ரீன் சட்னின்னு செஞ்சு கொடுத்துருங்க. அக்கா இதுக்கு முன்னாடி வீட்டில் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க குழந்தைங்க. க்ரீன் சட்னின்னு சொல்லி தோசை, இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். சிறுகீரை அக்கா நல்லா அலசி எடுத்துருக்கிறேன். தண்டு சேர்த்து வேர் பகுதி கொஞ்சம் முத்தலாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ அலசி வச்சுருக்கிறேன் அக்கா. கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அக்கா. கொஞ்சம் 1 2மாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த சட்னி செய்கிறது ஆரம்பிப்போம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு அக்கா ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு, பெரிய பல், அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்கிறேன். இப்போ இது கூட அக்கா இந்த 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். அதையும் போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கீரை உடம்புல குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் ரொம்ப ஈஸியாக, டெய்லி மலம் போகிறதே இல்லை. மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது. அதனால் கீரை கடைஞ்சோ நம்ம கூட்டு பண்ணாலும் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை சாப்பிடும், ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்படி நம்ம க்ரீன் சட்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றது. இது நல்லா சவக்க வதக்கலாம். இந்த கீரை சட்னி எந்த கீரையில், எல்லா கீரையிலையுமே பண்ணலாம்ப்பா. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எந்த கீரையிலனாலும் சட்னியை பண்ணி கொடுத்துருங்க. இது ஓரளவு வதங்கிடணும். வெங்காயம் வதங்காமல் இருந்தால் நம்ம கீரை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் இதை அடுப்பில் வைக்க போகிறதில்ல. அடுப்பில் வச்சா அதனுடைய சத்தே போயிடும். இந்த அளவு அக்கா கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தான் போடுறேன். ஏன்னா நம்ம கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன். அதனால் தக்காளி ரொம்ப போட வேணாம். இதே போதும். இப்போ இதுக்கு இப்போவே கல் உப்பு போட்டிருக்கேன்க்கா, ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறமா நீங்கள் நம்மளுக்கு அரைக்கும் போதே டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த கீரையை எடுத்து போட்டுக்கலாம். சால்ட் எல்லாமே போட்டுட்டோம். இந்த கீரையை போட்டுட்டு இந்த கீரை அந்த தண்டு கொஞ்சம் வதங்கணும். அந்த அளவு வதக்கிக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு வதக்கின போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் வெறும் கீரையாகவும் போட்டும் வதக்கலாம். அக்கா தண்டு ஏன் சேர்த்துருக்கேன்னா, மலச்சிக்கல் இருக்கிறதுனால இந்த தண்டோடு போட்டு சேர்த்து சட்னி வச்சு கொடுத்தா நல்லதுங்கிறக்கா அக்கா தண்டை சேர்த்துருக்குறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அக்கா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். இந்த தண்டு உங்களுக்கு இது கொஞ்சம் கை வைக்க முடியல, கொஞ்சம் அது கட் ஆகிற மாதிரி நல்லா நசுக்குனா நம்மளுக்கு இதாகணும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்குனது போதும். இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். சிறுகீரை சட்னி அக்காவுக்கு அரைச்சி உங்களுக்கு ஆற வைக்கிறது தான் காமிச்சேன். அரைச்சி தாளிக்கிறத காமிக்க முடியல. கரண்டு போயிடுச்சுப்பா. டிரான்ஸ்ஃபார்மே வெடிச்சிருச்சு. அதனால் கொஞ்ச நேரம் ஆகும் போல் கரண்ட் வர்றதுக்கு. அதுக்குள்ளேயே அக்கா தாளிச்சிட்டேன். நாங்கள் சாப்பிட்றதுக்கும் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால. அதனால் நான் உங்களுக்கு அரைச்சதையும் தாளிச்சதையும் மட்டும் காமிக்கல. இதுக்கு என்னெல்லாம் போட்டு தாளிப்பேன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு செவந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகம் போடணும், கறிவேப்பிலை போடணும், ஒரே ஒரு காஞ்ச மிளகா சும்மா வாசனைக்கு போட்டு பெரட்டிட்டு அப்படியே தூக்கி நம்ம சட்னி அடுப்பெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த பவுலில் அக்கா வலித்து வச்சுட்டு அதிலே தூக்கி ஊற்றிடணும். அவ்வளோதான். அப்படியே எடுத்து கிளறி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சிறுகீரை சட்னி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அக்கா வெரைட்டி ஆஃப் சட்னி அக்கா சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். டெய்லி ஒரு வெரைட்டியாக குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க அப்பா, அம்மா, அத்தை, மாமா எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.